ஹாய் ஆல் வெல்கம் டு லவ் வித் லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃப்ளோர் டெஸ்ட் மெஜாரிட்டி டெஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து உறுப்பினர்கள் எவ்வளோ இருந்தாங்கன்னா 234. ஆனால் 3 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனுக்காக அது அவாய்ட் ஆகிருக்கு. என்னென்னா ஒருத்தவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஓட் பண்ண முடியல. மூணாவதாக இருக்கிறது சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா 231. இந்த 231 வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎம்கே சைடில் வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, வாக் அவுட் பண்ணிட்டாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 58 பேர் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து மதிமுகவை சேர்ந்தவங்க வரவே இல்லை. ஸோ இப்போ பேலன்ஸாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 171. இப்போது சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரொசீஜர் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சிம்பிள் மெஜாரிட்டி பற்றி. ஸோ இப்போது இது எப்படி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரொசீஜர் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் present in the assembly அண்ட் ஓட்டிங். ஸோ இப்போ 171 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. இந்த 171ல் பாதியாக பிரிச்சிங்கன்னா 85.5 வரும். ஸோ 0.5ங்கிறது ஒரு 86னு வச்சுக்கலாம். ஸோ 86 + 1, ஸோ 87 இருந்தாலே வந்துட்டு இவங்க வந்து ஜெயிச்சிடலாம். பட் இவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு நம்மளுடைய சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 144. ஸோ 144ங்கிறது ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டி. ஸோ இது மூலிமா அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு. இதில் எதிர்ப்பு தெரிவித்தவங்க எத்தனை பேர்னா 22 பேர். அண்ட் நடுநிலைனா நியூட்ரல் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த பக்கமும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் பேலன்ஸ்டாக இருந்துக்கிறோம் இந்த அசம்பிளியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 5 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவ் பார்த்துருக்கீங்க டெய்லி அப்படிங்கும் போது எனக்கு வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸில் கண்டிப்பாக நம்மளாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்த்துருப்போம். பட் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு லைவாக இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது லைவாக கண்டக்ட் பண்ணப்படுது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு நியூஸில் பாலிடிக்ஸில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுவிலக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்ட் வந்து அவங்க சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணணும், அதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு அவங்க பேசினது. போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க பேச உட்காந்து வந்து அவ்வளோ சின்சியராக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு நம்மளோட சிஎம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா வந்துட்டு ஆல்ரெடி 717 ஷாப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒயின் ஷாப்ஸ் வந்து பேன் பண்ணதாக சொல்லியிருக்கேன், நானும் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஈவினிங்காக அப்டேட் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஒயின் ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். அஃபிஷியலான டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேர் இஸ் நோ ஹைப் ஹியர் பிகாஸ் நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நம்ம வந்துட்டு ப்ராப்பரான கிரிட்டிசிசம் வந்து வைக்கணும். ஸோ நான் எங்கேயுமே வந்து ஹைப் பண்ணி சொல்லலை. ஹானஸ்ட்லி தீஸ் ஆர் ஆக்சுவலி பேசிக் குவாலிட்டிஸ் எவ்ரி லீடர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ். ஸோ வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இஸ் மெயின்டைன் திஸ் சேம் கன்சிஸ்டன்சி. ஃப்யூச்சர்லேயுமே இந்த கன்சிஸ்டன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பீப்புள் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் அந்த ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இந்த அப்ரோச் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரொட்டீனாக வந்துட்டு பொலிட்டிக்கல் நியூஸஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ், பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அது சம்மந்தமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு நோ யுவர் லா. கீப் வாட்சிங் லவ் வித் லா. தேங்க்யூ.